வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். Hey traders, greetings for the day. This is Value Traders. We don't trade to live, we live to trade. இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் பிளாக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஆர்டர் பிளாக் இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வரும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ட்ரேடிங்கில் நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ் இல்லை ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோ இல்லை குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸோ என்ன பண்ணுவோம், டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸோ பேங்க்ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோ இவங்க எல்லாருமே வந்து சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால தான் நமக்கு இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் ரியாலிட்டியாக நமக்கு ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகுது. இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் வச்சு தான் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ், பேங்க்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபார்ம் பண்ணும்போது எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஒரே சைடில் மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை வைக்கிற பாயிண்ட் தான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸில் ஒரு ட்ரெண்ட் வருது. ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஆர்டர் பிளாக் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேசிக்காகவே அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னை எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபார்மேஷன் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் ஆர்டர் பிளாக்கே கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த ஒரு சின்ன ட்ரெண்டை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க, டவுன் ட்ரெண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு, மறுபடியும் மேலே வந்துடுச்சு. ஸோ இங்கே மட்டும் கீழே வந்துடுச்சு, ஸோ மேலே மறுபடியும் கீழே. ஸோ இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் கன்ஃபார்ம் மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நான் வந்து ஆர்டர் பிளாக் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அவங்க டவுன் ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு லோவர் ஹை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டவுன் ட்ரெண்டை புஷ் பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு ஏன் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ் லெவல்ஸ்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு ஏன் மார்க்கெட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஆர்டர் பிளாக் வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து கொஞ்சம் கூட லிக்விடிட்டி விடாமல் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டவுன் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே டவுன் அடிக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து க்ரியேட்டே பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். இந்த டைம் ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து இது ஏன் வச்சுக்கிட்டேன்னா இதுதான் வந்து ஒரு ரேஞ்சஸ்க்கான ஒரு மிட் வேல்யூ பாயிண்ட். ஸோ பேசிக்காக வந்து ஒரு மிட் வேல்யூ பாயிண்ட்டில் தான் வந்து அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ மார்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ரேஞ்சஸ் பிரேக் அவுட்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து மிட் பாயிண்ட் தான் வச்சுப்பேன் பேசிக்காக. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக் க்ளியர் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் கூட லிக்விடிட்டி அது கீழே விடாமல் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டை மறுபடியும் மேலே தள்ளிட்டு போயிருக்காங்க. ஸோ மேலே தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கும்போது ஸோ இந்த ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் பிளாக் தெரியும். ஸோ ஓவரால் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் லெவல் இருக்கிற ஏரியாவில். ரவுண்ட் நம்பர் கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க டார்கெட்டாக வச்சு ஒரு 61,000 சம்திங்கில். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் டவுன் வந்துருச்சு மார்க்கெட். ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து மறுபடியும் கண்டினியூஸ் பண்ணியிருக்காங்க. டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிவிட்டு அகெயின் பிரேக் அவுட்டில் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட லிக்விடிட்டி கேப்சர் பண்ணுறதுக்கு சேம் ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரவுண்ட் அப் பண்ணி டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த பாயிண்ட் நம்பர்ஸ்லாம் வேல்யூ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் வைப்பாங்க, ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஆர்டர் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு நமக்கு டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை வந்து அவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கில் உங்களுக்கு டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது.
இல்லை ஃபாலோவும் பண்ணாது. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ் இவங்களாம் விற்கிற ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ, இல்லை இந்த இடத்துல டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்கன்னு அவங்க நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட கேஷ் தான் அவங்களுக்கு லிக்விடிட்டி. ஸோ நம்மளோட கேஷை அவங்க கலெக்ட் பண்ணுறது தான் லிக்விடிட்டி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் மார்க்கெட்டில் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணது தான் ஆர்டர் பிளாக். பேசிக்காக நான் சொல்லி முடிச்சேன் ஆர்டர் பிளாக்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் பிளாக்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது, பீரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸ் ஆர்டர் பிளாக்கும் இருக்குது, ரிவர்சல் ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் இந்த ஆர்டர் பிளாக் வந்து எங்கே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய கீவேர்ட்ஸ், அதாவது கீ டேர்ம்ஸ் தேவைப்படும். ஸோ ஆர்டர் பிளாக்கு பேசிக்காக நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபேர் வேல்யூ கேப், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட், லிக்விடிட்டி கேப், இம்பேலன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், இதால் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸை பற்றி நான் புதுசாக ஒரு வீடியோ போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. அண்டு இந்த 6 பாயிண்ட்ஸை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் வேல்யூ ட்ரேடர்ஸ். ஹேவ் a nice trade guys. Bye.